ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. துயில் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் எழுதிய என்னை செதுக்கிய மாணவர்களில் இன்று கல்வியை ஓவியமாக்கிய செந்தில்குமார். பாடத்தை வாய்மூடி கவனிக்கிறது, ஒப்பிக்கிறது, எழுதுறது இவை எல்லாமே கற்றல் செயல்பாடுன்னு நினைக்கிறது கரடி பொம்மையை உயிருள்ள கரடின்னு நினைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொன்னவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். புத்தகத்தை மனப்பாடம் செய்கிறது, எழுதி பார்க்குறது, தேர்வில் அப்படியே பதிவு செஞ்சு மதிப்பெண் பெறுவது அப்படிங்கிற வகையிலான கல்வியை ஆங்கிலேயர்கள் உருவாக்குனாங்க. ஆங்கிலேயர்களுக்கு கணக்காயர் எழுத்தர் பதவிக்கு ஆள் வேணும். முன்னாடி ஆங்கிலேயர்களுக்கு வேலையாட்களை உற்பத்தி செஞ்சு தந்த இந்த கல்வி முறை இன்னைக்கு பில்கேட்ஸின் வேலையாட்களை உற்பத்தி செய்யுது. இதனால் பில்கேட்ஸ்களை உருவாக்க முடியாது, அவங்களுக்கான வேலையாட்களை மட்டும்தான் உருவாக்கி தர முடியும். அதையும் மீறி கட்டமைப்பு அறிவாக கல்வியை மாற்ற முடியும்னு எனக்கு காட்டியவர் தான் செந்தில்குமார். ஒரு குழந்தை தான் பார்க்கிற கற்று அறிகிற ஒன்றை தனது சொந்த அறிவாக கட்டமைத்துக் கொள்வதே உண்மையான கல்வியின் நோக்கம். அறிவு சார்ந்த உளவியலின் முன்னோடிகளில் ஒருவரான அமெரிக்க மாற்று சிந்தனையாளர் ஜெரோம் ப்ரூனர் கல்வியில் கட்டமைப்பு எனும் வாக்கியத்தை அறிமுகம் செய்தவர். வெறும் தகவல்களை தங்களோட சொந்த அறிவாக குழந்தைகள் எப்படி கட்டமைத்துக் கொள்கின்றார்கள் அப்படிங்கிறத முன்வைத்தவர் தான் ப்ரூனர். பாடப்பொருளை சொற்களாக உள்வாங்கி அதை வரிக்கு வரி மனப்பாடம் செய்கிறதுனால அது குழந்தையின் அங்கமாகி விடுதுன்னு நாம் நினைக்கிறோம். அதுக்காகத்தான் ஒரே திருக்குறளை 10 வாட்டி எழுத சொல்கிறது, இல்லைன்னா ஒரு சமன்பாட்டை 100 முறை அப்படியே திரும்ப திரும்ப எழுதி மனப்பாடம் செய்கிறது அப்படிங்கிற முறையை நம்ம மேற்கொள்கிறோம். இது தேர்வு நடக்கிறப்ப அதை அப்படியே கொட்டுறதுக்கு வேணால் பயன்படலாம், ஆனால் தேர்வு முடிந்த கையோடு அது மறந்து போயிடும். இது காலத்தையும் உழைப்பையும் காகிதத்தையும் வீணடிக்கும். இந்த நகலெடுப்பு கல்வி இல்லை அப்படிங்கிறது தான் ப்ரூனருடைய நிலைப்பாடு. கற்றதை ஒரு குழந்தை தன்னுடைய சொந்த சிந்தனையாக மாற்றுறது தான் கல்வி. அதுக்கான பாதையை அறிவு கட்டடத்துக்கான சாரம்னு அவர் சொன்னார். உயர்ந்த கட்டடத்துக்கு வெள்ளையடிக்க சாரம் போடும்போது நாம் எப்படி கீழிருந்து மேலே சவுக்கு கம்புகளை படிப்படியாக கட்டுறோமோ அதுபோல் ஒரு குழந்தை படிப்படியாக கிடைத்த செய்தியை தனது அறிவாக கட்டமைக்குது. கற்றுக்கொண்ட பாடப்பொருட்களுக்கு செயல் வடிவம் தருதல், காட்சி வடிவம் தருதல் மற்றும் சொந்த மொழி வடிவம் தருதல் அப்படின்னு 3 படிநிலைகள் கொண்டதாக இதை ப்ரூனர் அறிமுகப்படுத்தினார். அந்த வகையில் கற்கிற பாடத்தோட சாரம் குழந்தையோட மனதில் கடந்து வளரணும். அந்த வளர்ச்சி காலப்போக்கில் குழந்தையோட நிரந்தரமான சொந்த அறிவோடு இணைந்து சிந்தனை வடிவம் பெறும்னும் ப்ரூனர் நிரூபித்தார். இந்த கட்டமைப்பு கல்வி எத்தகையதுன்னு எனக்கு காட்டியவர் தான் செந்தில்குமார். ஒரு பள்ளியில் 4ஆம் வகுப்புக்கு எல்லா பாடங்களுக்குமான ஆசிரியராக நான் பணியாற்றினேன். என்னோடய வகுப்பில் செந்தில்குமார் மட்டும் வேறு மாதிரி இருந்தார். அவர் ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு. அவரால் ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது. அவருக்கு பல விஷயங்கள் ஆர்வம் இருந்துச்சு, ஆனால் எதையுமே நிரந்தரமாக கவனிக்காத மாதிரியே இருப்பார். என்னோட பக்கத்திலே அவரை உட்கார வச்சு கவனிக்கிறதுனால கொஞ்சம் சேட்டையை குறைக்க முடிஞ்சுது. சக மாணவர்களோட மூக்கு கண்ணாடியிலேருந்து என்னோட பேனா வரைக்கும் அவர் உடைக்காத பொருளே கிடையாது. அடுத்த ஒரு முகத்தில் மைப்பூசி விளையாடுறது அப்படின்னு அவருடைய சேட்டைக்கு அளவே இல்லாமல் இருந்துச்சு. இன்னும் லஞ்ச் பிரேக்லாம் சொல்லவே வேணாங்க. ஆனால் எழுதுறது, சத்தமாக படிக்கிறது இப்படி எதுக்கும் நம்மளோட இணைந்து செயல்பட மாட்டார் அவர். ஆனால் அவர்கிட்ட ஒரே ஒரு வித்தியாசமான பழக்கம் இருந்துச்சு. அன்னைக்கு நாள் முழுசும் கற்றுக்கிட்ட பாடத்தில் ஏதாவது ஒன்று அடுத்த நாள் ஒரு ஓவியமாக வரைஞ்சி வச்சுருப்பார். அது ஒரு நாள் யானையாக இருக்கலாம், ஒரு நாள் தென்னை மரமாக இருக்கலாம். ஆனால் அவருக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் கற்றல் நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. ஒப்பிப்பதும் எழுதி காட்டுவது மட்டும்தான் கல்வியா என்ன? ஆனால் அதை விளங்கி கொள்கிற மாதிரி ஒரு சம்பவமும் நடந்துச்சு. அன்னைக்கு பள்ளியில் ஒரு பெண் கல்வி அதிகாரி இன்ஸ்பெக்ஷன் செய்ய வந்திருந்தாங்க. அது எனக்கு புது அனுபவம். அதிகாரி என்னுடைய வகுப்பறையில் நுழையிறாங்க. போர்டில் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற அப்படிங்கிற திருக்குறளை நடத்தி எழுதி போட்டிருந்தேன். மாணவர்களாக எழுதிக்கிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல் செந்தில்குமார் சும்மா இருந்தார், எழுதலை. ஒரு மாணவர் சும்மா இருக்கலாமா? அதிகாரிக்கு கோபம் வந்துடுச்சு. உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டார். செந்தில் என்ன பார்த்தாரு. நான் உடனே செந்தில்குமார் அப்படின்னு சொன்னேன். நான் உங்களையா கேட்டேன் அப்படின்னு கேட்டாங்க அந்த அதிகாரி.
கரும்பலகையில் இருந்த மனத்துக்கண்ணுக்கு ஒருவர் மனதில் அப்படின்னு எழுதி போட்டிருந்த அறிஞ்சொரு பொருளை சுட்டி காட்டி செந்தில்கிட்ட, உனக்கு மனம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க அந்த அதிகாரி. உடனே செந்தில், மனம்னா என்ன அப்படின்னு அதிகாரியை பார்த்து கேட்டார். அந்த நேரத்தில் செந்தில் கையில் இருந்த ஒரு பேப்பரில் கடிகாரம் படம் வரையப்பட்டிருந்துச்சு. அதிகாரி அந்த பேப்பரில் இருக்க அந்த படத்தை பார்த்துட்டு, கடிகாரம் நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டாங்க. அது சரி, மனம்னா என்ன அப்படின்னு திரும்பவும் செந்தில் அந்த அதிகாரியை விடாமல் கேட்டார். பிறகு அதுக்கான விளக்கத்தை அவரே சொல்ல முற்பட்டார். இது கடிகாரம். நாய்க்குட்டிக்கு இது என்னன்னு தெரியுமா? தெரியாது. நாம் நம்மளோட மனசை வச்சு பார்த்தாதான் கடிகாரத்தில் நேரம் 10ன்னு நினப்போம். இல்லைன்னா இது வெறும் காகிதம்தான் அப்படின்னு ஏதேதோ விளக்க முற்பட்டார் செந்தில். இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்த அதிகாரி ஸ்டன் ஆயிட்டாருங்க. செந்தில் அதோடு நிறுத்தலை. மனங்கிறது நமக்குள்ளே இருக்குது, அதுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதேதோ சொன்னார். செந்தில்குமார் பாடத்தோட அர்த்தத்தை தனக்கே உரிய முறையில் உள்வாங்கி தனக்கான சொந்த அறிவாக மாற்றி வச்சிருந்திருக்காரு. கட்டமைத்து கொள்கிற கற்றல் அப்படின்னா என்னன்னு தன்னோட நடத்தை மூலம் எனக்கு சொல்லி கொடுத்தார் செந்தில்குமார். இப்போ செந்தில்குமார் BBA பட்டப்படிப்பை முடிச்சுட்டு தனக்கு பிடித்த விவசாயத்துறையில் தன்னோட முழு கவனத்தையும் செலுத்தி வரார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.